வணக்கம். சத்யா ஸ்பீக்ஸின் இதயத்தின் துணிச்சல் புத்தகத்தோட மைய கருத்தை நம்ம சேர்ந்து அலச போறோம். நம்மள ஆட்டி படைக்கிற பயத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, உண்மையான மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்படி கொண்டு வர்றது, இத பத்தின ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தத்துவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த புத்தகம் இந்த ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையோடு தான் ஆரம்பிக்குது. அதாவது நம்மள சுத்தி நாம பாக்குற இந்த உலகம், அதோட விதிகள், செய்திகள் எல்லாமே ரெண்டு உணர்ச்சிகளால தான் இயக்கப்படுது. ஒன்னு பயம், இன்னொன்னு பேராசை. நாம இதை ஒத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னாலும் சரி, இதுதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற யதார்த்தம். இது நமக்கு முன்னாடி ரெண்டு தெளிவான பாதைகளை வைக்குது. ஒரு பக்கம் பயத்தோட பாதை, இது நம்ம அகந்த, நம்ம அறியாமையோட இருள், அப்புறம் சமூகத்தோட கட்டுப்பாடுகள்னு எல்லாத்தோடையும் சேர்ந்தது. இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியோட பாதை, இது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளி, முழுமையான சுதந்திரம், நம்மளோட உண்மையான இயல்பு சம்பந்தப்பட்டது. இப்போ கேள்வி என்னன்னா, நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறோம்? அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? மகிழ்ச்சியோட பாதை இருக்கும்போது ஏன் நாம பல நேரங்கள்ல தெரிஞ்சே பயத்தோட பாதையில போய் சிக்கிக்கிறோம்? நாம எப்படி இந்த பயம்ங்கிற பொறியில விழுகிறோம்? ஏன் துன்பத்தை நம்மளோட இயல்பான ஒரு நிலையா ஏத்துக்கிறோன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம ரொம்ப யோசிச்சு எடுக்கிற முடிவு கிடையாது. பல வருஷங்களா நம்ம மனசு பயம், பேராசை இந்த ரெண்டையும் வச்சுதான் முடிவெடுக்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் மாதிரி. நாம நிதானமா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முடிவுகளை இந்த ரெண்டு சக்திகளும் இயக்கிடுது. இந்த ஆட்டோமேட்டிக் பயத்தோட ஆணிவேர் என்ன தெரியுமா? அதுதான் அகந்தை. இந்த புத்தகம் அதை அழகா வரையறுக்குது. அகந்தைங்கிறது மனசோட ஒரு பகுதி. அது தன்னை உயிர்ப்போட உணர்றதுக்கு துன்பத்தையும் மத்தவங்களோட அங்கீகாரத்தையும் சார்ந்திருக்குது. நம்ம சமூகம் இந்த அகந்தைய தான் வளர்க்குது. ஏன்னா பயத்துல இருக்கிற ஒருத்தரை கட்டுப்படுத்துறது ரொம்ப சுலபம். ஆனா நாம இந்த ஆட்டோமேட்டிக் முறையில தான் வாழணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. இப்போ நாம ஒரு மாற்று பாதைய பத்தி பார்க்க போறோம். பயத்துல இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு பாதை, ஒரு வீரனோட பாதை, அதாவது மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிற துணிச்சல். இதுதாங்க இந்த முழு தத்துவத்தோட அச்சாணி. உண்மையான வீரம்னா வெளியே இருக்கிற எதிரிகளை ஜெயிக்கிறதில்ல, அது நமக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சிய, நம்ம உள்ளுணர்வை நம்புறது. உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பயம் நிறைஞ்ச இந்த உலகத்துல மகிழ்ச்சியை நம்புறதுங்கிறது ஒரு புரட்சிகரமான செயல். சரி, இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? முதல்ல பயம் உங்க முடிவுகளை ஆட்டி படைக்கிறத நிறுத்தணும். அதுக்கு பதிலா மகிழ்ச்சியோட ஒளியையும் தைரியத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள கூப்பிடணும். இது உங்க மூளையோட பழைய சிந்தனை முறைகளை மாத்தி சமூகத்தோட பயம் சார்ந்த மனநிலையிலிருந்து உங்களை விடுவிக்கும். ஒருவேளை நீங்க ஒரு பொருந்தாதவரா மாறலாம், ஆனா நீங்க சுதந்திரமா இருப்பீங்க. மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த புத்தகம் பேசுற தைரியம் நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி கிடையாது. அடுத்ததா உண்மையான தைரியம்னா என்னன்னு நாம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். தைரியங்கிற வார்த்தைய கேட்டதும் உங்க மனசுல என்ன தோணுது? ஒருவேளை போர்க்கள வீரர்கள், இல்லைன்னா ஆபத்தான சாகசங்கள் பண்றவங்களா? ஆனா இந்த புத்தகம் முற்றிலும் ஒரு வித்தியாசமான பார்வையை நமக்கு கொடுக்குது. இந்த உருவகம் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. தைரியம்னா ஆக்ரோஷமோ வன்முறையோ கிடையாது. சுத்திலும் எவ்வளவு அசுத்தமும் குப்பையும் இருந்தாலும் அத பத்தி கவலைப்படாம தன் இயல்பை வெளிப்படுத்தி அழகா பூக்கிற ஒரு பூ மாதிரி இருக்கிறது தான் தைரியம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பயம் இல்லாம இருக்கிறது தாங்க உண்மையான தைரியம். அப்போ தைரியம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நமக்கு நாமே உண்மையா இருக்கிறது. எந்த ஒரு சமூக அழுத்தம், பொய் அல்லது பயத்துக்காகவும் நம்ம உள்ள இருக்கிற ஒளிய மங்க விடாம இருக்கிறது. இது சுயமரியாதையோட உச்சக்கட்ட வெளிப்பாடு. இத நல்லா கவனிங்க. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற நெருப்ப, நம்ம உண்மையான ஆற்றல தைரியத்தோட நம்ம வெளிப்படுத்தாத வரைக்கும் அன்பு, ஞானம், ஆதரவுன்னு எல்லாத்துக்கும் நம்ம மத்தவங்கள சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். ஆனா உண்மையான சுதந்திரம் உள்ளிருந்து மட்டும்தான் வர முடியும். சரி, இந்த உள்ள இருக்கிற தைரியத்தையும் நெருப்பியும் நம்ம நடைமுறையில எப்படி வெளிப்படுத்துறது? நம்ம இறுதி பகுதி நம்ம உண்மையான ஆற்றலை வெளியே கொண்டு வர்றதோட சக்திய பத்தி தான் பேசப் போகுது. நம்ம உண்மையான இயல்பை வெளிப்படுத்துறதுக்கு இருக்கிற மிக சக்தி வாய்ந்த கருவி நம்மளோட குரல், நம்ம ஒலி. வார்த்தைகள் ஒருவேளை ஒரு முகமூடிய போட்டுக்கலாம், ஆனா நம்ம குரலோட துணி, அதோட அதிர்வு நம்ம உண்மையான உணர்ச்சிகளை, நம்ம பயத்தை இல்லனா தைரியத்தை அப்பட்டமா காட்டிக் கொடுத்துடும். இந்த பயமில்லாத நிலைய அடைய ஆசிரியர் ஒரு 3 எளிய படிகளை சொல்றாரு. முதல் படி, நீங்க பேசும்போது உங்க ஒலிய கவனிங்க. அதுல பயமோ தயக்கமோ இருக்கா? அடுத்து, உங்க ஒளில முழுமையான பிரசன்னத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வாங்க. கடைசியா, உங்க ஒளி உங்க அகந்தையோட கருவியா இல்லாம
உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தோட வெளிப்பாடா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா தொகுத்து சொல்லுது. மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காக வாழாதீங்க. உங்க வாழ்க்கைய வழிநடத்த மத்தவங்களோட அங்கீகாரத்தை தேடாதீங்க. உங்க சொந்த இதயத்தோட மெட்ட கேட்டு அந்த பாடல தைரியமா பாடுங்க. அதுதான் உண்மையான சுய வெளிப்பாடு. இந்த அலசல நம்ம முடிக்கும்போது இந்த முக்கியமான தத்துவத்தை மனசுல வச்சுக்கலாம். வாழ்க்கைங்கிறது இலக்குகளை அடையிற ஒரு போட்டி கிடையாது. அது ஒரு கொண்டாட்டம், ஒரு நடனம். நாம அந்த நடனத்துல நம்மள முழுமையா கரைக்கும்போது நமக்கு தேவையான செயல்திறன் உட்பட எல்லாமே தானா வெளிப்படும். அதனால இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட இந்த கேள்விய விட்டுட்டு போறேன். எல்லா பயங்களையும், சமூகத்தோட தீர்ப்புகளையும், உங்க சொந்த தயக்கங்களையும் ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சா, உங்க இதயம் உண்மையிலேயே என்ன பாடல பாட விரும்புது? அந்த பாடல கண்டுபிடிச்சு பாடுறதுதான் இதயத்தின் துணிச்சல்.